Hello, welcome to Bio School. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லெசன்ல கிராஸ் பாலினேஷன் பார்க்க போறோம். கிராஸ் பாலினேஷன் அப்படின்றது ஒரு போலன் கிரெயின், ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின் இன்னொரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கைனட்டோகேமி, அனதர் ஒன் இஸ் சீனோகேமி. கைனட்டோகேமி அப்படின்றது ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பிளான்ட்ல 2 ஃப்ளவர் இருக்கு. இந்த ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆந்தர், ஓகேங்களா? இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா சேம் பிளான்ட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். சேம் பிளான்ட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா கைனட்டோகேமி. ஓகேங்களா? ஓகே. சீனோகேமி அப்படின்றது ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட், ஓகேங்களா? ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆன்டர் இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பிளான்ட், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பிளான்ட் பட் சேம் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் சீனோகேமி அப்படின்றது. சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு இடையில பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா கைனட்டோகேமி. இதுவே ரெண்டு பிளான்ட் பட் சேம் ஸ்பீஷியஸ் பாலினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது சீனோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சஸ் இருக்கு. ஸோ அந்த நிறைய கான்ட்ரவர்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டைக்ளைனி, இன்னொன்று மோனோக்ளைனி. ஓகேங்களா? ஸோ டைக்ளைனி மூலமாகவும் கிராஸ் பாலினேஷன் நடக்கும், மோனோக்ளைனி மூலமாகவும் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஓகேங்களா? டைக்ளைனிக்கு இன்னொரு நேம் யூனிசெக்சுவாலிட்டி. மோனோக்ளைனிக்கு இன்னொரு நேம் பைசெக்சுவாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைக்ளைனி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். டைக்ளைனி அப்படின்றது இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே யூனிசெக்சுவலா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் யூனிசெக்சுவலா இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான் பாசிபிளா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ டைக்ளைனில 2 டைப். ஒன் இஸ் மொனீஷியஸ், அனதர் ஒன் இஸ் டையிஷியஸ். மொனீஷியஸ்னா என்ன நம்ம பார்க்கலாம். மொனீஷியஸ் அப்படின்றது மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் சேம் பிளான்ட்ல ப்ரெசென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, சேம் பிளான்ட், ஓகேங்களா? இது தனி பூவா இருக்கும், இது தனி பூவா இருக்கும். இப்போ ஹைபிஸ்கஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளவர்ல மேலு ஃபீமேல் ரெண்டுமே ப்ரெசென்ட்டா இருக்கும். ஆனா மொனீஷியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளான்ட்ல மேல் ஃப்ளவர் தனியாவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மொனீஷியஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பப்பாயா, கோகனட்டு இதெல்லாம் மொனீஷியஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ மொனீஷியஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான் பாசிபிள் அதிகமா இருக்கு. சேம் செல்ஃப் பாலினேஷன்ல பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் டையிஷியஸ் அப்படின்றது மேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்லயும் ஃபீமேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்லயும் இருந்துச்சு அப்படின்னா அது டையிஷியஸ். அதுதான் எக்ஸாம்பிள் டையிஷியஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ மொனீஷியஸ்க்கு பப்பாயான்னு சொல்லிட்டேன். கோகனட் ட்ரீ, பிட்டர் கார்டு இதெல்லாம் இதுக்கான மொனீஷியஸ்க்கான எக்ஸாம்பிள். டையிஷியஸ் பப்பாயா, ஒராசஸ் பனைமரம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் ட்ரீ இதெல்லாம் டையிஷியஸ்க்கான எக்ஸாம்பிள். ஆண் பனைமரம், பெண் பனைமரம்னாலும் பார்த்துருப்போம். அதே மாதிரியே பப்பாயா ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா மேல் பப்பாயா ட்ரீ, ஃபீமேல் பப்பாயா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப் ஆஃப் ட்ரீஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சேம் பிளான்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் இல்லை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி. மோனோக்ளைனி அப்படின்றது இப்போ ஃப்ளவர்ஸ் பைசெக்சுவலா இருந்துச்சுன்னா, இப்போ பைசெக்சுவல் அப்படின்றது மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ஃப்ளவர்ல ப்ரெசென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அது அதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்காத மாதிரி ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை நாம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் சேம் ஃப்ளவர்ல ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைசெக்சுவல் ஃப்ளவரா இருந்தாலுமே செல்ஃப் பாலினேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ளவர்ஸ்ல நிறைய ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் இருக்கு. அந்த அடாப்டேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைகோகேமி. டைகோகேமி அப்படின்றது பைசெக்சுவல் ஃப்ளவர் தான். ஓகேங்களா? ஆனா ஆந்தரும் ஸ்டிக்மாவும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ல மெச்சூர் ஆகும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃப்ளவர்ல ஆந்தரும் இருக்கு, ஸ்டிக்மாவும் இருக்கு. ஆனா செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது. காரணம் ஆந்தர் வேற டைம்ல மெச்சூர் ஆகும், ஸ்டிக்மா வேற டைம்ல மெச்சூர் ஆகும். ஸோ அப்ப கண்டிப்பா என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கும்? கிராஸ் பாலினேஷன்
பாலினேஷன் தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒண்ணு வந்து புரோடான்ட்ரி, அனதர் ஒன் இஸ் புரோட்டோகைனி. ஓகேங்களா? புரோடான்ட்ரி, புரோட்டோகைனி. புரோடான்ட்ரி அப்படின்றது என்னன்னா, ஆண்ட்ரீஷியம் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகும். ஆண்ட்ரீஷியம்ன்றது என்னது? ஆந்தர். ஓகேங்களா? ஆண்ட்ரீஷியம்ன்றது மேல் கேமெட். ஸோ அந்த மேல் கேமெட் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆச்சுன்னா, அது வந்து புரோடான்ட்ரி ஃப்ளவர். புரோடான்ட்ரி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் ஹீலியந்தஸ், ஸ்க்ளீரோடென்ட்ரம். ஹீலியந்தஸ், ஸ்க்ளீரோடென்ட்ரம் வந்து புரோடான்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோகைனி. புரோட்டோகைனில பார்த்தீங்கன்னா, கைனீஷியம் ஃபீமேல் வந்து ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆச்சுன்னா, அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளவர்னா புரோட்டோகைனி ஃப்ளவர். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்க்ரோப்புலேரியா நோடோசா, ஸ்க்ரோப்புலேரியா நோடோசா, அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டம், அரிஸ்டலோக்கியா பிராக்டியேட்டம். ஓகேங்களா? புரோட்டோகைனிக்கு இது எக்ஸாம்பிள், புரோட்டான்ட்ரிக்கு இது. இதுலயே நேம்லயே நம்ம வந்து ஈஸியா டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்ட்ரி, ஆண்ட்ரினா ஆண்ட்ரீஷியம், ஆண்ட்ரீஷியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு ஹீலியாந்தஸ் ஸ்க்ளீரோடென்ட்ரான் அப்படின்னு தமிழ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கைனி அப்படின்னா கைனீஷியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் அடாப்டேஷன் என்ன அப்படின்னா ஹெர்கோகேமி. ஹெர்கோகேமி அப்படின்றது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செல்ஃப் பாலினேஷன் வந்து நடக்காத மாதிரி தான் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குளோரியோசா சுபர்பா. குளோரியோசா சுபர்பால ஸ்டெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா தள்ளி இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெயில்ன்றது எது? ஸோ இது வந்து ஒரு கைனீஷியம். ஸோ கைனீஷியத்துல இது ஸ்டிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆந்தரை விட்டு தள்ளி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆந்தலர், அதாவது இப்படி கீழாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக்மா போர்ஷன் எங்க இருக்கும்? ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க இருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இதுல கண்டிப்பா என்ன நடக்கும்? கிராஸ் பாலினேஷன் தான் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ்க்கும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஸ்டேமன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்டேமன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கும். ரொம்ப தள்ளி ஸ்டிக்மா வந்து ரொம்ப தள்ளி தூரத்துல இருக்கும். ஆமாங்களா? ஸோ இங்க இருந்து போலன் கிரெயின்ஸ் வந்து இங்க போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆமாங்களா? ஸோ அதனால கண்டிப்பா இதுல வந்து என்ன நடக்கும்? கிராஸ் பாலினேஷனுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது வந்து கைனட்டோகேமியாவும் இருக்கலாம், ஜீனோகேமியாவும் இருக்கலாம். எந்த டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் வேணாலும் இருக்கலாம். பட் செல்ஃப் பாலினேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெர்கோகேமி பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்ல அரேஞ்ச் ஆனாலும் செக்ஸ் ஆர்கன்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் காரணமாக கிராஸ் பாலினேஷன் தான் பாசிபிள் ஆகக்கூடிய டைப்பு. ஓகேங்களா? ஹெர்கோகேமி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோஸ்டைல். ஹெட்ரோஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்ல மூணு மூணு அல்லது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? எப்படி 3 அல்லது 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா சேம் ஃப்ளவர் தான். பட் அதுல இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஸ்டேமன்ஸும் ஸ்டெயினுடைய பொசிஷன், ஓகேங்களா? அல்லது ஸ்டிக்மானுடைய பொசிஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெட்ரோஸ்டைல் டைப். ஓகேங்களா? ஹெட்ரோஸ்டைல் டைப்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டைஸ்டைல், இன்னொன்னு ட்ரைஸ்டைல். ட்ரைஸ்டைல். ஓகேங்களா? இது பாருங்க, டைஸ்டைல்ல பிரிமுலா டைப் ஃப்ளவர். ஓகேங்களா? இந்த ஃப்ளவர்ல ஸ்டிக்மா பாருங்க ரொம்ப மேல இருக்கு. ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ரெண்டுமே வந்து சேம் பிளான்ட்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ்னுடைய பொசிஷன் தான் வித்தியாசமா இருக்கும். இந்த ஸ்டிக்மா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ல மேல ஹைட்ல இருக்கு, ஆனா ஸ்டேமன் எங்க இருக்கு? கீழே இருக்கு, ரொம்ப கீழாக இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன நடக்காது? செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஓகேங்களா? இன்னொரு ஃப்ளவர்ல பாருங்க எப்படி இருக்குன்னு, கைனிஷியம் வந்து உள்ள இருக்கு, ஆண்ட்ரிஷியம் வந்து மேல இருக்கு. அப்ப இதுலயும் வந்து செல்ஃப் பாலினேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஆனா 2 ஃப்ளவரும் சேம் பிளான்ட்ல இருக்கறனால இந்த ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஆந்தர் இந்த ஃப்ளவர் தன்னோட ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. விண்டு பாலினேஷன் மூலமா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரியே இந்த ஸ்டிக்மால வந்து இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த ஆந்தர் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அப்ப 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட், பட் த செக்ஸ் ஆர்கன்ஸ்னுடைய பொசிஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டெயினுடைய பொசிஷன் பிளஸ் ஸ்டேமனுடைய பொசிஷன் டிஃப்ரெண்ட் லென்த்ல வந்து
பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? டிஃபரெண்ட் லென்த்ல பிரசன்ட் ஆயிருக்கனால, சேம் ஹைட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் என்ன நடக்கும்? பாப்புலேஷன் வந்து நடந்துக்கும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிமுலா பிளான்ட். ஓகேங்களா? ஓகே. இது வந்து டைஸ்டைல் டைப். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோஸ்டைல் ட்ரைஸ்டைல். ஹெட்ரோஸ்டைல்ல செகண்ட் டைப் ட்ரைஸ்டைல். ட்ரைஸ்டைலுக்கு எக்ஸாம்பிள் வந்து லத்தேரா. இந்த லத்தேரால பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ல ஃப்ளவர்ஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கைனீஷியம் போர்ஷன்ல ஸ்டிக்மா ரொம்ப மேல இருக்கு. ஓகேங்களா? ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆன்டிஷியம் பாருங்க 2 டிஃப்ரெண்ட் லென்த்ல வந்து இருக்கு. சின்னதா ஸ்மால் லென்த்லயும் வந்து ஸ்டேமன்ஸ் பிரசன்ட் இருக்கு. ரொம்ப லென்த்தியான ஹைட்லயும் வந்து ஸ்டேமன் வந்து பிரசன்ட் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு ஃப்ளவர்ல பாருங்க, சேம் அதே மாதிரியே கைனீஷியம் வந்து சின்னதாவும், அதுல இருக்கக்கூடிய ஆன்தர் வந்து ரொம்ப ஹைட்டாவும் இருக்கு. அதே மாதிரியே ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு. ஷார்ட்லயும் இருக்கு, லாங்லயும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா, கைனீஷியம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ லென்த்தியர் ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஸ்டேமனும் இருக்கு. மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேமனும் இருக்கு. அப்போ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைட்ல வந்து இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. சேம் லென்த்ல இருக்கக்கூடிய கைனீஷியமும், ஸ்டேமனும் வந்து கனெக்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்போ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, 3 டைப் ஆஃப் பாலினேஷன் வந்து இதுல நடக்கும். அந்த 3 டைப் ஆஃப் பாலினேஷனும் கிராஸ் பாலினேஷனுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து லத்தைரம் ஃப்ளவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி டைப். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அடாப்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்பீஷஸ்ல ஓகேங்களா? சேம் ஸ்பீஷஸ்ல இருக்கக்கூடிய 2 பிளான்ட் ஓகேங்களா? ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகுது. ஓகேங்களா? பட் அந்த போலனால என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல போய் ஜெர்மினேட் ஆக முடியல. அதாவது போலன் டியூப் இதெல்லாம் வந்து growth எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? ஓன் ஸ்பீஷஸா இருந்தாலுமே அந்த இடத்துல போய் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவென்ஷன் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அபுட்டிலான் இண்டிகம். துத்தி செடி இருக்கு இல்லைங்களா? அது அபுட்டிலான். அடுத்தது பிளாசிஃப்ளோரம். இந்த 2 வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து ஜெனடிக் டிஸார்டர்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு கிராஸ் பாலினேஷன் டாபிக் முடியுது. என்னோட கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.